9th standard chapter 7 mensuration exercise 7.1ல 10th sum என்னன்னு பார்த்தீங்கன்னா the adjacent sides of a parallelogram measures ன்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மெஷர்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க and the measure of the diagonal உடைய மெஷரையும் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா parallelogram உடைய ஏரியா தமிழில் பார்த்தீங்கன்னா இணைகரம்னு சொல்லுவோம். ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இணைகரம் parallelogram ஆப்போசிட் சைட்ஸ் ஈக்குவல். அப்போது இங்கே 34னா ஆப்போசிட் சைடும் 34 தான். ஸோ அதே மாதிரி இங்கே 20னா இந்த சைடும் 20. ஸோ அந்த parallelogram இணைகரத்துக்கு ஏபிசிடின்னு சொல்லிட்டு பேர் கொடுப்போம். ஸோ இந்த இடத்துல 42 மீட்டர் டயகனல் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஏதாவது ஒரு சைடோடைய ட்ரையாங்கிளை கண்டுபிடிச்சிட்டோம்னா அதே மாதிரியே தான் ஆப்போசிட் சைடும் இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு ஒரு சைடு இருக்கக்கூடிய ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ என்ன சைடு இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏவுடைய வேல்யூ இந்த 34 ஏன்னு சொல்லிட்டு வச்சுப்போம். அதே மாதிரி பியோடைய வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 20 மீட்டர்னு வச்சுப்போம். சியோடைய வேல்யூன்றது பார்த்தீங்கன்னா இந்த டயகனலுடைய வேல்யூ. அப்போ சி இஸ் ஈக்குவல் டு என்னென்னு பார்த்தீங்கன்னா 42 மீட்டர். ஸோ நம்ம ஹெரான்ஸ் ஃபார்முலா படி ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா எஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி பை 2. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம எதை ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வேல்யூஸ் 34 ப்ளஸ் 20 ப்ளஸ் 42 டிவைடட் பை 2 இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 டிவைடட் பை 2. இதை நம்ம டிவைட் பண்ணோம்னா எஸ் உடைய வேல்யூ என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 48 மீட்டர். ஸோ எஸ்ஸை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெரான்ஸ் ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணணும். ஸோ ஹெரான்ஸ் ஃபார்முலா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நம்ம எந்த சைடை கண்டுபிடிக்க போகிறோம் ஏபிசின்ற ட்ரையாங்கிளை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ இன்ட்டு எஸ் மைனஸ் பி இன்ட்டு எஸ் மைனஸ் சி. ஸோ அப்போது வேல்யூஸை அப்படியே சப்ஸ்டியூஷன் பண்ண போகிறோம். ஸோ டைரெக்டாக சப்ட்ராக்ட் பண்ணி எழுதிடலாம். ஸோ அப்போ எஸ் உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 48. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் ஏ. ஸோ அப்போ எஸ் மைனஸ் ஏன்னா என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மைனஸ் 34. ஸோ அப்போ 48யும் 34யும் சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 14 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்தது எஸ் மைனஸ் பி. ஸோ 48 மைனஸ் 20 என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 28ன்னு வந்துடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா எஸ் மைனஸ் சி. 48 மைனஸ் சி உடைய வேல்யூ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 42. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 6ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம ப்ரீவியஸ் சம்ஸில் சொன்ன மாதிரி இதை பிரித்து எடுத்து எழுதலாம். இது உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் எப்படி வேணாலும் பிரிச்சுக்கலாம். ஸோ 48 நான் எப்படி எடுத்து எழுதுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 2 டேபிளில் பிரிச்சுக்கலாம், 6 டேபிளில் பிரிச்சுக்கலாம், 4 டேபிளில் பிரிச்சுக்கலாம். அது உங்களோட சாய்ஸு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே 6 இருக்கிறதுனால இது 6 டேபிளில் போகிற மாதிரி நான் பிரித்து எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ அப்போ 48 எப்படி எடுத்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 8s are 48. ஓகேங்களா. இப்போ இந்த 17 நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 7 டேபிளில் போகிற மாதிரி எடுத்து எழுதிக்கிறேன். ஏன்னா இதுவும் 7 2s are 14ங்களா. இப்போ இது பார்த்தீங்கன்னா 7 ஸோ இதை 7 2s are 14ன்னு பிரித்து எடுத்து எழுதிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா என்னென்னு எடுத்து எழுதலாம்னா 7 4s are 28. இந்த 6 அப்படியே எடுத்து போட்டுக்கும். ஸோ இப்போ ரூட்டுக்குள்ளே என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஒரே மாதிரியே வந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எதை எடுத்து எழுதலாம்னு பார்த்தீங்கன்னா 2 தடவை 6 ரூட்டுக்குள்ளே வருது, அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுங்க. அதே மாதிரி 7 வரதுனால 2 டைம்ஸ் அதை 1 டைம் ரூட் இல்லாமல் எடுத்து எழுதுங்க. இப்போ இங்கே 8ன்னு இருக்குது. இந்த 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா 2 × 4 8. ஸோ 2 தடவை ரூட்டுக்குள்ளே 8ன்னு வந்ததுன்னா அதை ஒரு தடவை ரூட் இல்லாமல் எடுத்து எழுதிங்கன்னா முடிஞ்சு போச்சு. இப்போது ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் நம்ம கிடைக்கக்கூடிய ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 336 யூனிட் மீட்டர். ஏரியான்றதுனால மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டு போட்டுடணும். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஆஃப் ட்ரையாங்கிளை மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆனால் கேட்டிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா parallelogram மொத்த பரப்பளவு, அதாவது ஏரியா. ஸோ அதை நம்ம என்னென்னு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த parallelogram இஸ் ஈக்குவல் டு 2 இன்டூ, ஏன்னா இந்த பக்கம் என்ன ஏரியா வருதோ அதே தான் ஆப்போசிட் சைட்லேயும் வரும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் அப்படியே டெவலப் பண்ணிட்டாலே நமக்கு என்ன கிடச்சிரும்னு பார்த்தீங்கன்னா parallelogram ஏரியா கிடச்சிரும். ஸோ அப்போ 2 × 336. ஸோ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 672 மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா இது ஏரியா. அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.